இன்றைக்கி என்ன டயட் ஃபுட் சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ காலையில் வந்து சத்து மாவு கஞ்சி தான் குடித்தேன். ஸோ இதில் வந்து நாடு சக்கரை போட்டு குடிப்பேன். அப்புறம் வந்து இடியாப்பம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு இடியாப்பமும் இன்னும் இவ்வளோ இடியாப்பம் சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து ஒரு இடியாப்பம் தான் எடுப்பேன். எனக்கு அவ்வளோ இடியாப்பம் பிடிக்காது. தொட்டுக்கம் வந்து தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு வந்து தொட்டுப்பேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து சூப்பர் லன்ச் மெனு தான். ஸோ நிறைய சைட் டிஷ் இருக்குது. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட போட்டாச்சு. கொஞ்சம் சாப்பாடு தான் போட்டேன். அண்ட் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, சேப்பக்கிழங்கு காரம். அண்ட் தொட்டுக்கிறதுக்கு வந்து கீரை பருப்பு போட்ட கடைசல் வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு. ஸோ வாழைத்தண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொடிசாக கட் பண்ணாலே அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னொரு கூட்டும் கூட பீத்தங்காய் கூட்டு. ஸோ தனி காய்கறிகள் ஆட் பண்ணி போனால் பீத்தங்காய் கூட்டு. அப்புறம் வந்து புதினா தொக்கு. இதுதான் வந்து இன்னியோட லன்ச் மெனு. நிறைய இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு இவ்வளோ தொட்டுக்க சாப்பிட்டீங்க. அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டதே ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து டின்னருக்கு தான் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் தோசை தான் சாப்பிட்டு போனேன். ஒரே ஒரு தோசை கல் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டாச்சு சாம்பாரோட. இன்னொரு டயட் ஃபுட் இது தான். நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வச்சு பை.